எரேமியா தீர்க்கதரிசி. அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து, நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்திவிட்டேன் என்றேன். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தன்னை பற்றியும் ஓரளவுக்கு எழுதியிருக்கிறார். அவர் யூதா தேசத்தில் வாசம் பண்ணிய காலம் பிரச்சினை நிரம்பிய காலமாய் இருந்தது. அவருக்கு ஏராளமான வருத்தங்களும் நெருக்கங்களும் உண்டாயிற்று. எரேமியா யூதா மனுஷர் மத்தியில் கர்த்தருடைய செய்தியை அறிவித்தார். ஆனால் அவர்களோ அவர் சொன்ன செய்தியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எரேமியா ஆனதோத் ஊரை சேர்ந்தவர். இது ஆசாரியரின் பட்டணம். இந்த பட்டணத்து ஜனங்களே எரேமியாவுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவருக்கு விரோதமாய் சதி பண்ணினார்கள். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து, நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன் என்று எரேமியா தனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லுகிறார். ஆனதோத் ஊரின் மனுஷர் எல்லோரும் ஒன்றாய் கூடி எரேமியாவை கொண்டு போடுவதற்கு சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியம் யூதருடைய பழமொழி வாக்கியமாகும். வேரையும் அதன் கிளையையும் மொத்தமாய் அழித்து போடுவோம் என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். இந்த வாக்கியத்திற்கு தீர்க்க தரிசியையும் அவருடைய தீர்க்க தரிசனத்தையும் அழித்து போடுவோம் என்று பொருள் சொல்லலாம். அவர்கள் எரேமியாவை கொன்று போட்டால் அவரோடு கூட அவருடைய தீர்க்க தரிசனமும் மரித்து போகும். ஒன்றொன்று மற்றொன்றை தோற்கச் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். எரேமியாவுக்கு யூதா மனுஷர் மத்தியில் இதுவரையிலும் நற்பெயர் இருந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமாய் வெளிப்படுகிறது. எரேமியாவுக்கு பெயரும் புகழும் வருவதை அவருடைய சொந்த ஊர் ஜனங்களே விரும்பவில்லை. எரேமியாவின் புகழை அழித்து போட வேண்டும் என்றும், அதன் பின்பு அவருடைய தீர்க்க தரிசனத்திற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது என்றும் ஆனதோத் ஊர் ஜனங்கள் நினைக்கிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்களை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஊழியக்காரரின் ஜீவனுக்கு குறைவானது எதுவும் அக்கிரமக்காரருக்கு திருப்தியை தராது. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணுகிறவர்கள் தீர்க்கதரிசிகளின் ஜீவனுக்கு கண்ணி வைக்கிறார்கள். எரேமியாவை கொன்று போட வேண்டும் என்பது ஆனதோத் ஊர் மனுஷரின் திட்டம். இதற்காக அவர்கள் சதி ஆலோசனைகளை பண்ணுகிறார்கள். ஆனால் எரேமியாவோ அவருடைய கண்ணிகளுக்கு தப்பி ஜீவனோடு இருக்கிறார். எரேமியாவின் பெயர் இனி நினைக்கப்படாமல் போகும் வண்ணமாக அவரை சங்கரிக்க வேண்டும் என்று சத்துருக்கள் திட்டமிடுகிறார்கள். ஆனால் எரேமியாவோ கர்த்தருடைய கிருபையினால் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தர் நியமித்திருக்கும் காலம் வரையிலும் எரேமியா ஜீவனோடு இருப்பார். தனக்கு விரோதமாக சத்துருக்கள் செய்கிற சதி ஆலோசனை எரேமியாவுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சத்துருக்கள் தங்களுடைய சதி ஆலோசனையை ரகசியமாய் செய்கிறார்கள். எரேமியாவுக்கு எதுவும் தெரியாதபடிக்கு தங்களுடைய வலையை எரேமியாவுக்கு விரோதமாய் ரகசியமாய் விரிக்கிறார்கள். ஆனாலும் எரேமியாவின் ஜீவனுக்கு விரோதமாக ஆனதோத் ஊரார் செய்கிற சதி ஆலோசனைகளை கர்த்தர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். எரேமியா ஆனதோத் ஊருக்கு கள்ளம் கவடம் இல்லாமல் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல வருகிறார். தனக்கு விரோதமாய் அவர்கள் விரித்திருக்கிற வலையை பற்றியும், தனக்காக அவர்கள் தோண்டியிருக்கிற குழியை பற்றியும், தனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணியை பற்றியும் எரேமியாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை. மந்தையில் உள்ள ஆடுகள் மேய்ச்சலுக்கு வழக்கம் போல் மேயப்போவது போல எரேமியாவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய
ஆனதோத் ஊருக்கு வழக்கம் போல் போகிறார். ஆனால் அவர் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருக்கிறார். எரேமியாவுக்கும் மரணத்திற்கும் இடையில் 1 அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது. அவர் மரணத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறார். எரேமியாவின் ஜீவனுக்கு விரோதமாக ஆனதோத் ஊரார் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சதி ஆலோசனையை எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது தன்னுடைய ஆவியில் ஏவப்பட்டோ எரேமியாவுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு கிடைத்திருக்கலாம். எரேமியா தனக்கு வரப்போகிற ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் ராஜா எலிசாவின் வார்த்தையை கேட்டு தன்னை காத்தது போல எரேமியாவும் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்துக்கொண்டான். 2 ராஜாக்கள் 6:10. கர்த்தர் தனக்கு வரப்போகும் ஆபத்துக்களை அறிவித்ததினால் எரேமியா அதை அறிந்து கொள்கிறார். கர்த்தர் சத்துருக்களுடைய சதி ஆலோசனைகளையும் செய்கைகளையும் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கிறார். அவர்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். சத்துருக்களுடைய சதி ஆலோசனைகள் எதுவும் சித்திக்கவில்லை. எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பிய ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போயிற்று. தனக்கு வரப்போகும் ஆபத்தை கர்த்தர் வெளிப்படுத்தியவுடன் எரேமியா உடனே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்று ஜெபம் பண்ணுகிறார். மனுஷர் நமக்கு விரோதமாய் அநியாயம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு ஆதரவாக நீதி செய்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வழக்கின் நியாயத்தை எடுத்துச் சொல்லுகிறார். நாம் ஆடுகளைப் போல கள்ளம் கபடம் இல்லாதவர்களாய் இருந்தாலும் நம்முடைய பிரதான மேய்ப்பர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய நீதியும் நம்மை பாதுகாக்கும். கர்த்தருடைய நீதி துன்மார்க்கருக்கு பயங்கரமானதாய் இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற நமக்கோ அதுவே ஆறுதலாய் இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் எரேமியாவின் இருதயத்தையும் அவருக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுகிற சத்துருக்களின் இருதயத்தையும் பார்க்கிறார். எரேமியாவின் இருதயத்தில் உண்மை இருக்கிறது. எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் இருக்கிறது. அவருடைய சத்துருக்களின் இருதயமோ திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. தங்களுடைய சதி ஆலோசனைகளை மூடி மறைக்க வேண்டும் என்று சத்துருக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு மறைவாக அவர்களால் எதையும் ஒளித்து வைக்க முடியவில்லை. கர்த்தருக்கு மறைவான ரகசியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட வேண்டும் என்றும் தான் அதை தன்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்றும் எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமும் விருப்பத்தின் பிரகாரமும் தனக்கும் தன்னுடைய சத்துருக்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற வழக்கை நீதியாய் விசாரிக்க வேண்டும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் நீதிபரர். அவர் மனுஷருடைய வழக்குகளை முகத்தாட்சணியம் பாராமல் நியாயமாய் விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்லுகிறவர். நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக என்று எரேமியா ஜெபம் பண்ணும்போது அவருடைய வார்த்தையில் மனுஷனுடைய பலவீனமான சுபாவம் வெளிப்படுவதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இதுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். ஆனால் எரேமியாவோ தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுகிறார். எரேமியா தன்னுடைய வழக்கை கர்த்தருடைய நீதிக்கு ஒப்புக் கொடுக்கிறார். என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். எரேமியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அவரிடத்தில் எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை. அவருடைய மனதில் ரகசியமான விருப்பங்கள் எதுவும் மறைந்திருக்கவில்லை. கர்த்தர் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள எரேமியா ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் தப்பு செய்தாலும் நம்முடைய தப்பிதத்திற்காக மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை மன்னிக்கிறார். நமக்கு விரோதமாக மற்றவர்கள் தீங்கு செய்யும் போது நாம் அவர்களை பற்றி கர்த்தரிடத்தில் முறையிடலாம். எரேமியாவைப் போல நாமும் என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்று
கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி மன ஆறுதலை பெற்றுக் கொள்ளலாம். நாம் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க கூடாது. ஆனாலும் கர்த்தரிடத்தில் முறையிடுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. நம்முடைய வழக்கை கர்த்தரிடத்தில் தாராளமாய் வெளிப்படுத்தலாம். வழக்கின் தீர்ப்பு எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க கூடாது. யூதாவின் பாவங்களை கர்த்தர் எரேமியாவிற்கு அறிவிக்கிறார். யூதாவின் ஜனங்கள் கர்த்தருக்கும் அவருடைய தீர்க்கதரிசிக்கும் விரோதமாய் சதி பண்ணுகிறார்கள். யூதாவின் பாவங்கள் எரேமியாவிற்கு அறிவிக்கப்படுகிறது. எரேமியா அதனால் பெருமைப்படவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டி வீட்டில் வளரும்போது அது எல்லோரையும் நம்பி அனைவரிடமும் அன்பாக பழகும். தன்னை கொன்று போடுவதற்கு அவர்கள் நாளை நியமிப்பார்கள் என்பதை தெரியாதிருந்து அது அவர்களோடு நேசமாக பழகும். எரேமியா இதைப்போல ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியாக யூதா தேசத்தார் மத்தியிலே இருக்கிறார். ஜனங்கள் எரேமியாவை ஆனதோத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனதோத்தின் மனுஷர் அவருடைய பிராணனை வாங்க வகை தேடுகிறார்கள் என்பதை கர்த்தர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அன்றாட ஜீவியத்தில் தேவனுடைய கிரியைகள். நீதியாய் நியாயம் செய்கிறார். மனுஷருடைய உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்து அறிகிறார். என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்திவிட்டேன் என்பது போன்ற ஜெபம் மோசேயின் பிரமாணத்தின் பிரகாரம் ஏறெடுக்கப்படுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய சேனைகளோடு பூமிக்கு வந்து தமது சித்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சித்தம் பூமியில் நிறைவேறும் போது பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஜீவ சேதாரம் உண்டாக வாய்ப்புள்ளது.